கிளிப்படு விதையும் உளிப்படு சிலையும் உழைப்படு அணுவும் பிரிது பிரிதாதல் எதற்கு பெரிது பெரிதாதல் அதற்கு. ஆம், எவ்வளவு துன்பமோ வலியோ வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொண்டு தன்னை மட்டும் அன்றி சமூகத்தையும் சிறக்க செய்யும் சக்தி மிகுந்த பெண்டிரை சிறப்பு செய்ய எடுத்துரைக்கும் இவ்விழாவிற்கு தலைமை உரை ஆற்ற வருகிறார் முனைவர் திருமதி மா வள்ளி, பேராசிரியர், ஜவஹர் அறிவியல் கல்லூரி. மகளிர் தின விழா, மகளிர் தின விழா என்றே சொல்ல முடியாது, மகளிர் தின விழிப்புணர்வு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு 3 மணி நேரம் அருமையான சொல்லரங்கமாக சென்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நிறுவனத்தினுடைய பொதுச் செயலர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும், தலைவர் திரு அங்குராஜ் ஐயா அவர்களுக்கும், செயலர் திரு சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும், நிதி, சமூக நலன், உரிமை, கல்வி என பல்வேறு நிலைகளிலே செயலாற்றக்கூடிய பவர் அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். தமிழ் மண்ணெல்லாம் வீரம் துள்ளும், மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும், விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழல் பகை வெல்லும் அப்படின்னு சொன்னார் கலைஞர். மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும். கற்பு என்றால் ஒழுக்கம், வீரம், அது பொதுவில் வைப்போம்னு சொன்னார் பாரதியார். அந்த ஒரு அடிப்படையில் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த எழிலொழும், தமிழ்தாய் வாழ்த்தில் நிலம் அடந்தை, நிலத்தை நம்ம என்னவா சொல்கிறோம், பெண்ணா சொல்கிறோம். நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழியை நம்ம தமிழ் தாயா சொல்கிறோம். நம்ம பாரத நாடை பாரத அன்னையா நினைக்கிறோம் இல்லையா, பாரத தாய் என்கின்றோம். எல்லா நதிகளும் கங்கை, யமுனா, சரஸ்வதி, கங்கை, காவேரி என்று எல்லா நதிகளுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம், பெண்களுடைய பேர் தான் வச்சுருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே அறம் செய்ய விரும்புன்னு சொன்ன ஔவையார்லேருந்து அன்னிபெசன்ட் அம்மையார் வரைக்கும் எல்லாருமே என்னென்னா பெண் உரிமை எவ்வளவுலாம் நிலைகளை கடந்து இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 126 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பெண்ணுக்கு பல பேர் பேசும்போது அது தாக்கம் தெரிஞ்சுது. அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஒரு 126 ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி ஒரு பெண்ணாக இருந்து ஆண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் முதல்ல மருத்துவ பட்டம் பெற்றவர் நம்ம பாரத நாட்டில் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. அவங்களெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. இது இன்னைக்கு சொல்கிறீங்களே, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோட ஒரு 10 வயசு தம்பி அனுப்புனா என்ன பாதுகாப்பு இருக்கணும்? பாதுகாப்புக்காக தம்பி அனுப்பலைங்க, அது புரிஞ்சுக்கணும். பாதுகாப்புக்காக இல்லை, நீங்கள் போனால் போர் அடிக்குமே, பேச்சு துணைக்காக தான். அதனால் என்ன பாதுகாப்பு? ஏன் அதை நீங்கள் அப்படி தவறாக புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைக்கி எல்லா வீட்லையும் பாருங்கள், 3 வயசில் 1 வயசுலேருந்தே அப்போ எங்கள் அப்பாவாடி யாரை சொல்கிறாங்க? பையனை சொல்லலை, பொன் குழந்தை தான் அப்பா வடிக்குது. அப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதை இன்றைக்கி சரியான நிலையில் புரிஞ்சுக்கல. பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாரதியாரை கொஞ்சம் இங்கே நம்ம நினைவுபடுத்தி பார்ப்போம். பாரதியார் காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிவேதா தேவியை பார்க்குறாரு. நிவேதா அன்னையை கேட்குறாங்க, எங்கே உங்கள் மனைவி வரலையா? இல்லைங்க, எங்கள் குலத்தில் பெண்கள் எல்லாம் நாங்கள் வெளியில் அழைச்சிட்டு வரதில்லை அப்படின்னும் போது அந்த பெண் உரிமையை பாரதிக்கே சொன்னவர் அம்மா தான். புரியுதுங்களா? அதனால தான் பாரதி ஞான குருவாக ஏற்றுக்கிட்டார். நிவேதித்த அம்மாவை ஞான குருவாக எடுத்துக்கிட்டு, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நேர்மை திமிர்ந்த ஞான செருக்கு இருக்குது நம்மகிட்ட தான். இன்னைக்கு பெண்கள்கிட்ட இல்லாமல் இருக்கா? நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை, நேருக்கு நேர் பார்த்து குறைகளை பேசக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்குது தானே. அதை எடுத்துக்கிறாங்கல்ல. எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவங்க மேலே இருக்க தவறை சுட்டி காட்டும்போது என்ன நடக்குது? நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நேர்மை திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதனாலே செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். திரும்புவதுனா தன்னுடைய நிலையிலேருந்து மாறுபடாமல் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலைனாலும் தன்னை அசிங்கப்படுத்தினாலும், பண முதல் லஞ்சத்தாய் கொடுத்து ஆசை காட்டினாலும் எதுக்கும் பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? அடிப்படையக்கூடாது அப்படின்ற நிலையை நமக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாடியே பாரதி சொல்லிட்டு போயிட்டாருங்க. இதை தொடர்ந்து பாரதிதாசன் எடுத்துக்கோங்க. தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை, அப்பான்னு சொல்லலை, அன்னை தான். தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏன் அங்கு நின்றாய்? நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும்? மலைவாழை அல்லவோ கல்வி, வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வி என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு பெண் எப்படி இருக்கணும்? அதுக்கு அழகாக பாரதிதாசனே சொல்லுவார்.
தன் பொண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாதி இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகை போல உள்ளம் கொண்டும் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேமூத்த துவரை உள்ளம் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் அவரவர் வீடு நகர் நாடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார் மாம்பிஞ்சு உள்ளத்தின் பயனும் காணும் தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலே இன்பம் தாயை சொல்லிட்டாங்க அங்கே சண்டை இல்லை தன்னலம் தன் தீர்ந்ததாலே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில ஒரு 100 ஆண்டுகள் முன்னாடி காந்தி எடுத்துங்க. காந்தி வந்து பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரப்ஷன் காந்தி அப்படின்ற பேரை வந்து மகாத்மா காந்தி ஆக்குனது யாருங்க? ஒரு பொண்ணு தானேங்க. தில்லையாடி வள்ளியம்மை மறந்துட முடியுமா? நம்ம தமிழ்நாட்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. ஒரு 30-40 வருஷமாக அங்கே வந்து கொத்தடிமைலாம் வேலை செய்யக்கூடிய தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நிலைக்கு போகிறாங்க அந்த குடும்பம். அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிறிஸ்துவ தேவாலயங்களை முறைப்படி திருமணம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து வாழ்வுரிமை இருக்குங்க அப்படின்னு சொன்ன போது அந்த பொண்ணு 16 வயசு பொண்ணு போராடுறாங்க. பிரிட்டிஷ்காரன் அடிக்கிறான். உங்களுக்குன்னு ஒரு கொடி கூட இல்லை, உங்களுக்கு தெரியும் கொடி கூட இல்லை, அப்படி இருக்க நீ ஏன் சுதந்திரத்துக்கு போராடுற? தான் உடுத்திருக்க ஆடையை கிழிச்சு தான் என் நாட்டோட கொடின்னு சொன்னான் அந்த பொண்ணு. ரொம்ப கடுமையாக தண்டித்து அந்த பொண்ணை சிறையில் வச்சுறாங்க. சரியான தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, கொடுமையாக நோய்வாய்ப்பட்டு குத்துயிரும் கொலையுமா வீட்டுக்கு வரான். அதுதான் காந்தி எடுத்த முதல் கேஸ். அப்போ வந்து என்னன்னா, அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுறாரு, என் சகோதரியின் மரணத்தை விட இந்த தில்லையாடி வள்ளியம்மனுடைய மரணம் எனக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் காந்தி யோசிக்கிறார், ஐயோ இந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சார். தான் கோட்டை கழட்டி எரிஞ்சார். 4 முழ வேட்டியும் துண்டும் மட்டும்தான் இந்த நாட்டுக்குரியது, இதுதான் நான் அடிமைன்னு கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அப்படி எல்லா நிலைகளையும் ஒரு உண்டு சக்தியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்மை தான். உன் உடம்புல சக்தி இல்லைன்னா சிவனேன்னு இருக்கு. நம்ம பேச்சு வாக்கில் சொல்கிறோம்ல, நான் சிவனேன்னு இருக்கேன். அந்த சிவனுக்கே சக்தி கொடுக்கறது எது? பெண்மை தான். அதையே புரிஞ்சுக்காம நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம், அதாவது ஒரு கத்தி மாதிரி கூர்மையான ஆயுதம், ஒரு தீப்பெட்டி மாதிரி கூர்மையான ஆயுதம் என்னன்னா டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை இன்றைக்கி சரியாக பயன்படுத்தாதான் பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் காலத்தில் அந்த மாப்பிள்ளை வந்தாங்கன்னா பொண்ணுடைய ஃபோட்டோ கூட கொடுக்க மாட்டாங்க, பொண்ணே சரியாக காட்ட மாட்டாங்க. இன்றைக்கி அப்படியே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் அந்த குழந்தை 6 மாதத்துலேருந்து இன்னும் கொஞ்ச நாள் வயதில் அம்மா வயதில் இருக்கும் போதுலேருந்து ஸ்கேன் போது கொண்டு எல்லாமே போட்டுருவாங்க உங்களுக்கு ஃபேஸ்புக்கில். அப்படி இருக்கக்கூடிய நிலை வந்து சந்தைப்படுத்தப்படுகிறது. எதுக்காக? அது பிற்காலத்தில் அது எல்லாமே நமக்கு தெரியும் தானே. இது எல்லாமே ஸ்டோர் ஆகுது. நம்ம டெலீட் பண்ணிட்டாலும் மீடியாவில் எல்லாமே ஓப்பனில் இருக்குன்றது தெரியுது தானே. அப்போ ஏன் வந்து ஆண்களை விட அதிகமாக இந்த மீடியாக்கள்லையோ இந்த டெக்னாலஜியில் பாதிக்கப்படக்கூடியது பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பெண் தான் தன்னை வந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையாக சொல்லி முடிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா 4 வாழ்க்கையாக வாழலாங்க. ஒன்று இலை வாழ்க்கை, இன்னொன்று கிளை வாழ்க்கை, இன்னொன்று மரம் வாழ்க்கை, இன்னொன்று வேர் வாழ்க்கை. நம்ம என்ன வாழ போகிறோம்? இலை வாழ்க்கையா? நீ இலை வாழ்க்கையாக வாழ்ந்தேன்னா 4 நாளில் காய்ந்து போய் என்ன ஆகிடுவேன்? சருகாயிடுவேன். கிளை வாழ்க்கையாக இருந்தால் ஒரு 30-40 இலைகளை உண்டாக்குவேன், காய்களையும் கனிகளையும் கொடுப்பேன். மரமாக இருந்தால் ஒரு 6, 8, 7, 10, 12 கிளைகளை உருவாக்குவாய். வேறாக இருந்தால் நீ தான் முடிவு. உன் வாழ்க்கைக்கு முடிவு யார்? உன் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கணுன்றது யார்? நீ தான். அப்படிங்கும்போது வேற என்ன நீ இருந்தால் அதில் விழுந்து விடாமல் நாளினது இல்லையா? அந்த ஒரு சூழ்நிலையை வந்து பெண்மை புரிஞ்சுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நல்லதுக்கு பயன்படுத்திக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வு தான் இங்கே வரணும் அப்படின்றத சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.